ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் விளாட போகிறோம். இங்கே ஜெர்மனியில் இருக்க கிரவுண்டுக்கு ஹேம்பர்கில். என் கூட வாங்க, நாங்கள் கிரவுண்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நானும் என் பக்கத்து ரூம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா ரூமுக்கு வெளியே இப்படி தான் இருக்கும். பக்கத்துலேயே ரோடு, மெயின் ரோடு. நாங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். நாங்கள் இப்போ பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஜெர்மனியில் எங்கே போனாலுமே இப்படி தான், கடைசி நேரத்தில் பஸ்ஸை விட்டுறக்கூடாதுன்னு ஓடி போவோம். ஒரு பஸ் ஏறி அப்புறம் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி போகணும். இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும். இன்னொரு 1 மினிட்டில் ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயின் ஏறி அதுலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ட்ராவல். அங்கேருந்து மாதிரி இன்னொரு இடத்துக்கு போய் தான் கிரவுண்டு இருக்கும். நிறையா கிரவுண்ட் இருக்குது. இது வந்து புது கிரவுண்டு. நாங்கள் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும். ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா போகும்போதே வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரிவர்லாம் கிராஸ் பண்ணி போனோம். அப்புறம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இன்னொரு பஸ்ஸு சேஞ்ச் ஆகணும். இங்கே உள்ள பஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் ஸ்டாப்னு சிம்பிள் இருக்கும் ரெட் கலரில். நம்ம எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துக்கு முன்னாடி நம்ம அதை அழுத்தினோம்னா பஸ்ஸு நிற்கும். பஸ்லேருந்து இறங்கி நாங்கள் கொஞ்சம் கிரவுண்டுக்கு தள்ளி நடந்து போனோம் ரோட்டில். இது வந்து சிட்டியை விட்டு அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். ஓடு வீடாக தான் இருக்கும். இங்கே ஏன் மோஸ்ட்டாக ஓடு வீடு கட்டுறாங்கன்னா, வின்டர் டைமில் வந்து அவங்க ஓடு வீடு கட்டினா தான் அந்த 2 சைடுமே ஸ்லைடிங் மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக அது வந்து சரிஞ்சு கீழே வந்துடும். அவங்க வந்து மாடி வீடு கட்டினாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ரிஸ்க்கு. அந்த ஸ்னோ எல்லாமே மாடியிலே தங்கிடும். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. ஆனால் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. எனக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா கார்லாம் நின்றுட்டுருக்கு. இது உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போனோம்னா இந்த கிரவுண்டு மாதிரி வரும். நான் போக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் வீக்கெண்ட் ஆனாலே எல்லாம் பிக்னிக் மாதிரி வந்துடுவாங்க, ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு. பார்த்திங்கன்னா கிரவுண்டு இப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக ரொம்ப கும்பலாக இருக்கும். சாட்டர்டே சண்டேனாலே எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. என்னடா ஆரம்பத்தில் வந்து தாடி வச்சுருந்தான், இப்போ வந்து தாடியை எடுத்துட்டான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் போன வாரம் போனப்போ எடுத்த ரெக்கார்டிங்ஸ்லாம் எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு எப்படின்னு தெரியல. அது இங்கே பிளெயின்லாம் பார்த்திங்கனாவே ரொம்ப கீழே லோவாகவே பறக்குது எல்லாமே. அடிக்கடி ஹெலிகாப்டரு பிளெயின்லாம் ஜிடிஏயில் பார்க்குற மாதிரி தான் பறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 பார்த்திங்கன்னா சூரியன் எப்படி ரொம்ப வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இப்போ சம்மர் சீசன் வந்துட்டாலே 10:30 வரைக்குமே சன் இருக்கும். 10:30க்கு தான் இது வந்து சன் செட் ஆகும். கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளாண்டுட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 8:30 போல் கிளம்பிட்டோம் ரூமுக்கு. அங்கே நிறையா பேர் வருவாங்க. வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லேருந்து நிறையா பேர் வருவாங்க. நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா டான்ஸ் மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. வீக்கெண்டில் இந்த மாதிரி நிறையா பேர் இங்கே சும்மா சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது எப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் கிரிக்கெட் விளாட போகிறப்ப இப்படி தான் ஏதாச்சும் ஈவெண்ட் ஏதாச்சும் நடக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த வீக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு எங்களுக்கு. திரும்ப நாங்கள் ரூம் போகிறப்ப ட்ரெயின் எடுத்து தான் போகணும். மறுபடியும் ஜெர்மனியில் இருக்க ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மறுபடியும் அந்த 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ரூமுக்கு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.